சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, உணர்வுகளால் ஒதுக்கப்பட்ட ஓர் உயிரின் வலியையும் வாழ்வியலையும் எடுத்து சொல்லும் படம் காஞ்சனா. கார்த்திக் காஞ்சனாவாக மாறியதை மட்டும் சொல்வது அல்ல இத்திரைப்படம். திருநங்கை பிரியா மருத்துவரானதையும் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதே காஞ்சனா திரைப்படம். ஒரு குடும்பம் மூன்றாம் பாலினத்தவரை எப்படி அசிங்கப்படுத்துகிறது என்பதையும், இந்த சமூகம் ஓர் திருநங்கைகளை எப்படி கேலி கிண்டல் செய்கிறது என்பதையும், திருநங்கையாக பிறந்துவிட்ட ஒரே காரணத்திற்காக கார்த்திக் இல்லை இல்லை காஞ்சனா பட்ட வலியையும் வேதனையையும் சொல்லவே முடியாது. ஒரு ஆணால் சாதிக்க முடியும், ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும், மூன்றாம் பாலினமாகிய திருநங்கைகளால் சாதிக்க முடியும் என்று இன்றைய சமூகத்தில் வலம் வருகின்ற அத்தனை திருநங்கைகளுக்கும் உதாரணமாக இருப்பது பிரியா மருத்துவரான வலிகள் நிறைந்த வாழ்வியல் கதை. ஒவ்வொரு திருநங்கைகளின் மனக்குமுறல் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆணாக பிறந்திருந்தால் தலை நிமிர்ந்து நடந்திருப்பார்கள், பெண்ணாக பிறந்திருந்தால் தரை பார்த்தேனும் நடந்திருப்பார்கள். இரண்டும் அவர்களாய் பிறந்ததால் அடிமையில் வாழ்கிறார்கள், கொடுமையில் வீழ்கிறார்கள். இறைவன் செய்த பிழையால் பிழைக்கவே வழியின்றி அலைகிறார்கள். திருநங்கைகள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, உயர்த்தப்பட வேண்டியவர்கள். திருநங்கைகள் அசிங்கமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஆச்சரியமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். இத்திரைப்படத்தில் என் மனதை தொட்ட இடம் எது தெரியுமா? படித்து என்னவாக போகிறாய் என்று காஞ்சனா பிரியாவிடம் கேட்டபோது நான் மருத்துவராகிறேன் என்று சொல்லியிருந்தால் அது யதார்த்தம். ஆனால் ஒரு படி மேலே போய் நான் மருத்துவராகி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இலவசமாக வைத்தியம் பார்ப்பேன் என்றாலே பிரியா, இங்கு உச்சம் தொடுகிறது காஞ்சனா என்ற திரைப்படம். இதன் விளைவு இன்று கைத்தட்டி காசு கேட்ட திருநங்கைகளின் சாதனையை பார்த்து இன்று உலகமே கைத்தட்டி கொண்டாடுகிறது. தமிழக அரசின் முதல் திருநங்கை மருத்துவர் அருணா தங்கவேல், தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் நளினி சௌத்ரி, தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை காவல் அதிகாரி பிரித்திகா யாஷினி, தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை பேராசிரியர் திருநங்கை செல்வி, தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை பேச்சாளர் ரித்திகா சுதேஷ், பத்மஸ்ரீ விருதை பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். ஆணுக்கான வீரத்தையும் பெண்ணுக்கான நாணத்தையும் ஒரு சேர இறைவனிடம் வரம்பாகி வந்த பாக்கியசாலிகள் திருநங்கைகள். நன்றி, வணக்கம்.